நம்ம ஏதாவது புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னா அங்கே உள்ள இடங்கள் வழிகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், போகிற வழியில் யார்கிட்டையாவது நிறுத்தி இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த ஊர்க்காரங்களாக இருந்தால் நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. இந்த வழியில் போனீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நம்மளுக்கு டைரக்ஷன் சொல்லி தருவாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யனே தெரியாமல் இருக்கும்போது அடுத்து என்ன ஸ்டெப் வைக்கணும்னு தெரியாமல் பிளாங்காக இருக்கும்போது ஒரு முட்டு சந்துக்குள்ளே போய் நிற்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு அழகாக கைட் பண்ணுவார். வேதத்தில் பாருங்கள், எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு. ஆமாங்க, உங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியாதப்போ நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் உங்களை அழகாக கைட் பண்ணுவார். இப்போ உள்ள காரியங்கள் மாத்திரம் இல்லை, ஃப்யூச்சரில் உங்களுக்காக என்ன தேவன் வைத்திருக்கிறாரு, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு, உங்களை எங்கே கொண்டு செல்ல போகிறாரு, உங்களை வைத்து என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறாருன்னு எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மனுஷங்க கிட்ட நீங்கள் உதவின்னு போய் நிற்கும் போது அவங்களால ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது இது வரைக்கும் நீங்கள் கண்டராத அற்புதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வார். எப்படி அப்பாமார்களுக்கெல்லாம் அவங்களோட குழந்தைகள் அவங்க கிட்ட அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்கும் போது அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளை என்கிட்ட இதை கேட்குறா, நான் கண்டிப்பாக செய்வேன்னு ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அதே மாதிரி நம்மளும் தேவனிடத்துல கேட்கும் போது என் பிள்ளை என் இடத்துல கேட்குறான்னு சந்தோஷமாக நம்மளுக்கு ஒரு முழு மனசோடு செய்வார். அதனால நீங்க உலக மனுஷங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட்டுட்டு, அவங்க கரங்களை எதிர்பார்க்கிறத விட்டுட்டு நீங்க தேவனை நோக்கி பாருங்க. உங்க தேவைகளை சந்திக்கிறது மாத்திரம் இல்லாம, உங்களை கைட் பண்றது மாத்திரம் இல்லாம, உங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி உங்களை அழகா வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். அதனால கர்த்தரை மட்டும் பற்றி கொள்ளுங்க, அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க, ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். When you go to a different country, you will not be familiar with the routes there. You will not know many places and you will not know how to reach that place. If you ask someone who lives in that country for the direction, they will guide you each and every step and they will clearly explain how to reach that place that you are searching for. Sometimes they will even say some shortcuts so that you can reach that place early. Likewise, in our life, when you don't know what to do next, when you are totally blank and you have no idea what you are going to do next, if you look onto our Lord and if you call Him and if you ask Him, He will guide you. Look what the Bible says in Jeremiah chapter 33 verse 3. Ask me and I will tell you remarkable secrets you do not know about things to come. Yes, when you ask our Lord, He will guide you step by step and He will reveal you the secrets, the things that are yet to come. He will reveal you what plan He has for you and He will reveal you the things that He's going to do through you. So no matter how bad your situation is, don't go to the people. Not everyone can help you at every situation. Man has some limits, but God has no limits. When He decides to bless you, He will bless you unlimitedly. He will bless you greatly and He will place you in higher places. So don't go to man, instead call on to our Lord, ask for His guidance, ask for His help. He will help you, He will guide you and He will lift your head up. So run to our Lord, hold on to Him, hold on to the promises, have faith in Him, ask Him and you will receive it. God bless you all. Have a blessed day. Amen.